பரணி இப்போ வாரும் என் மத்தியிலே வானபராபரணி இப்போ வாரும் என் மத்தியிலே வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா மாணவராவரணி இப்போ வாரும் என் மத்தியிலே மாணவராவரணி இப்போ வாரும் என் மத்தியிலே பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே பாதமி கூடும் பாவையர் எமக்கு பரிசுத்தமேயுமையா வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க மாணவராவரணி இப்போ வாரும் என் மத்தியிலே மாணவராவரணி இப்போ வாரும் என் மத்தியிலே நினைக்கிறாள் இனமதினில் என் கர்த்தரே வருவீரே என் கர்த்தரே வருவீரே ஆவியாத்மா மாமிசமூற்றும் மகிமையில் சேர்த்திடவே மாசில்லா பரிசுத்தராக மண்மீது துலங்கிடவே மாசில்லா பரிசுத்தராக மண்மீது துலங்கிடவே மாணவராபரணி இப்போ வாரும் என் மத்தியிலே மாணவராபரணி இப்போ வாரும் என் மத்தியிலே வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா மாணவராவரணி இப்போ வாரும் என் மத்தியிலே மாணவராவரணி இப்போ வாரும் என் மத்தியிலே கர்த்தர் நம்மை மீண்டுமாக இந்த 5வது மாதத்திலும் 2வது வாரத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படி நமக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நமக்கு ஆசீர்வாத ஜெபத்தை நாம் எடுப்போம். Praise the Lord. வருகிறோம் இந்த வேளையிலும் தேவன் தாமே ஆண்டவரே நீங்க தாவே ஒன்று கூட்டி சேர்த்த மகாபெருக்கு எங்களுக்கு தாவே ஆவிக்குரிய மன்னாவே நீங்க கட்டாய செபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பாடியதான பாடல்கள் ஆண்டவரே தியானிக்கிறதான பகுதிகள் ஒவ்வொன்றையும் என் தேவன் தாமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமூகத்திற்கு நேராய் நாங்கள் கத்தாவே எங்களுக்கு நன்மை உண்டாக தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். எங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மாவிலே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே
நம்முடைய பாட்டு புத்தகத்தில் உள்ள ஒரு பாடலை பாடுவோம். பாடல் 216. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலம் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலம் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை.
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கிருபை. Hallelujah. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இன்னைக்கு இந்த நாளிலும் கர்த்தரை நாம் ஆராதிப்பதும் அவருடைய கிருபை. நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய கிருபைதான் நம்மை இதனால் வரையும் நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிறது. இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்குது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நம்மை சுற்றி உள்ள பகுதிகளிலே, தேசத்திலே, உலகத்திலே ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எங்கும் ஒரே கொந்தளிப்பு, குழப்பம், கலக்கம், தவிப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவனுடைய கிருபை ஒன்றுதான் நம்மை நடத்தி வந்திருக்கிறது, காத்து வந்திருக்கிறது, நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தருடைய கிருபை நம்மை காத்து வந்திருக்கிறது. உங்களையும் என்னையும் அவனுடைய கிருபை தான் காத்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபையை நினைத்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓரி பல பல விஷ பல திர திர பல ஓரி பலந்தர தி சந்தன திரந்தர பல 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 ஓரி கரதி சந்தன மனாந்தி ஆந்துலா கர பல பல. ஹல்லேலூயா. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. மெய்யாகவே கர்த்தருடைய கிருபைதான் இந்த 5 மாதம் வரையும் நம்மை காத்து வந்திருக்கிறது. நம்மை சுற்றி எங்கும் ஆபத்தான சோதனைகள், சூழ்நிலைகள், வாதைகள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் பெருகியிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்மை காத்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. என்னை நடது கிருபையே. அந்த கிருபையை இழந்துவிட நேரிடலாம். அநேக கிருபையை போக்கடிக்கிறார்கள், கிருபையை இழந்து விடுகிறார்கள். கிருபையை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் வீணான மாயையை பின்பற்றி தங்களுக்கு பெறுகிற கிருபையை போக்கடிக்கார் என்று சொல்லி வேதம் சொல்றது. எனவே வேறு காரியத்தினால அநேக தங்களுடைய கிருபையை இழந்து விடுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் அவர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு எடுப்பதில்லை. நாம தான் அந்த கிருபையை இழந்துடணும். பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த மாறாத அந்த கிருபை, நம்மை விட்டு நீங்காத அந்த கிருபையை தந்த தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ரிபாலாகர சங்கர திராதிராந்துலா கரவலவரா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கி நிறுவையிலே.
உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையீடு. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை அனுமதித்தாலும், சோதனைகள் ஊடாக நம்மை நடத்தினாலும், ஒரு மனம் உடைந்த நிலையிலும் மனம் சோர்ந்த நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை உருவாக்குகிறது. ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய கருவியாக, ஒரு புதிய பாத்திரமாக நம்மை உருவாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. அந்த கிருபையை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கிருபையை தருவாராக, ஒரு புதிய கிருபையை ஊற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய அபிஷேகத்தை நம்ம மேல் ஊற்றுவாராக. கர்த்தரை நன்றியோடு துதிப்போமா? அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தரை நன்றியோடு துதித்து இன்னும் அதிகமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. தேவன் நல்லவரே, தேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே, சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரே. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்க தேவன பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வந்தார். கர்த்தரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அவருடைய கிருபை உங்கள் மேலே, கிருபையின் அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓரி பலதரதி சதலதரதர பல, ஓரி பலந்தரதி சந்தனமனந்திரந்தலதிரந்திர கரபல சங்கியா துலந்தல பலபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உங்களை சுற்றி என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீ கடந்து போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது நமக்கு போதும், அது நமக்கு போதும், அது நமக்கு போதும். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். ஆண்டவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். போகாமல் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே.
வாழ்விலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். நாம் எதை இழந்தாலும், எது நமக்கு இல்லாமல் போனாலும், தாவீது பக்தனும் சொல்றார், ஒரு பக்தனும் முடிப்பாங்க, என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உன் கிருபை எனக்கு போதும், சிவனை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது என்று சொல்றார். ஆம் தாவீது, ஆம் பிரியமானவரே, அவனுடைய கிருபை இருந்தால் போதும், எல்லாம் நமக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலோ உம் கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமற் போனாலோ உம் கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும், அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனால் உம் மகிமை எனக்கு போதுமையா. என் இயேசுநாதா உம் மகிமை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எனக்கு போதுங்கப்பா. உம்முடைய கிருபையின் ஆவியை மேலே வைங்கப்பா. உம்முடைய கிருபை எங்க மேலே ஊற்றுங்கப்பா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஆழியின் அலைகள் ஓயாதது போல ஆண்டோடைய அன்பின் அலைகள் என்றைக்கும் நம் மேலே எப்பொழுதும் அதை வீசிக்கொண்டே இருக்கும். Praise the Lord. மலைகள் விலகும், பர்வதங்கள் கூட அகன்று போகும், ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் நீங்காது. Praise the Lord. ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. ஆழியின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. மலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபையை நீதம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரே தேவன் நல்லவரே, மாதேவன் நல்லவரே, நம்
கத்தனே, ஜாதிகள் நடுவில் உம் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. ஜாதியின் நடுவில் உம் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுமே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவியை ஊற்றிடுமே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரே நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. நம் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கானந்தமே, உம் சமூகம் எனக்கானந்தமே. காலைதோறும் கர்த்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மாறும் இந்த உலகத்திலே மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். நம்மை விட்டு நீங்காதவர், நம்மை விட்டு விலகாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் அவர். ஹல்லேலூயா. உன்னை ஒரு நாள் ஒருபோது உன்னை மறவாதவர் அவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. உன்னை ஒரு நாள் ஒருபோதும் அவர் மறப்பது இல்லை, மறந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளிலும் ஹல்லேலூயா நாம் உங்கள் அனைவரையும் அவர் தம்முடைய உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கண்மணி போல உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம் இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீபாலதர சங்கபுலதுரதரபர ரிகபலதி சங்கபுலாந்தராந்தர சந்தியா துலாகரபர லிபலதரதி சதலந்தரதி அதுராகரபலவர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த நாளிலே மீண்டுமாக இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாக ஆங்காங்கே தூரத்திலிருந்து கிராமங்கள் தோறும் அவரவருடைய வீடுகளில் இருந்த வண்ணமாக இந்த இணையதளத்தின் வாயிலாக நடைபெற்று கொண்டு வருகிற இந்த ஆராதனையிலே தொடர்ந்து பங்கெடுத்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எப்பொழுதும் உண்டு.
சொல்லலாம் நம்ம ஒரு சோதனையான கட்டத்திலே சூழ்நிலையிலே கடந்து இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அப்படி சபையாரும் சபை மக்களும் கூட ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாததை குறித்து என்னிடத்திலே தனிப்பட்ட விதங்களிலே அவர் அங்கலாய்ப்போடு சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன், கேட்கிறேன். என்னுடைய மனதுக்கும் மிகவும் வருத்தமும் வேதனையுமாக இருக்கிறது. சோதனைகள், சூழ்நிலைகள் மாறும். நாம் மீண்டுமாக கூடி ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துவார். அதற்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். உங்கள் அனைவரையும் சீக்கிரமாக நேரில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற இந்த ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லி, நீங்கள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9:30 மணிக்கு இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க ஒருவேளை முடியாமல் போனாலும் அதற்கு பிற்பாடு இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுத்து அந்த செய்திகளை கேட்டு செவித்து பயனடையும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழக்கம் போல புதன்கிழமை தோறும் ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு உரிய நேரத்திலே உங்கள் வீடுகள் இருந்த வண்ணமாக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கெடுக்கிற நீங்கள் அனைவரும் உங்களுடைய குழு படத்தை ஃபோட்டோ எடுத்து அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினால் மிகவும் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் உங்களை பார்ப்பதற்கும் உங்களுடைய முகங்களை பார்ப்பதற்கும் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விதமாக அவர்கள் கிராமங்களிலே கூடி ஜெபிக்கிறதை எனக்கு ஃபோட்டோ மூலமாக தெரியப்படுத்துகிறார்கள். அதை தொடர்ந்து இந்த காரியத்தை செய்யும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொலைபேசியின் வாயிலாகவும் அடிக்கடி அநேகரை என்னை தொடர்பு கொண்டு பேசுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகரை தொடர்பு கொள்ளவும் முடியாமல் போகிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அநேகருடைய தொலைபேசி எண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. சிலர் அந்த எண்ணை உபயோகப்படுத்துவதில்லை என்று சொல்லி கேள்விப்படுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து உங்களுடைய புதிய நம்பரை எனக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிடைக்கிற இந்த காலங்களிலே நேரங்களிலே அவர்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சபையிலே ஒரு சில விசுவாசிகள் ஃபோன் மூலமாக 2-3 பேர்களாக சேர்ந்து குழுவாகவும் தனித்தனியாகவும் குரூப் லிங்க் பண்ணியும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் நீங்களும் மற்ற அனைவரும் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு நீங்களும் அப்படி ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இப்போது கிடைத்திருக்கிற இந்த ஓய்வு காலங்களை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வண்ணமாக நீங்கள் ஜெபத்திலே இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய சபைக்காக, சபை விசுவாசிகளுக்காக, ஊழியங்களுக்காக, எனக்காக, தேசத்துக்காக. இந்த கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாகிக்கொண்டே வருகிறது. எல்லாரையும் ரொம்ப கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தான் தேசத்தை நம்மையும் பாதுகாக்கணும். தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபிப்போம். இப்போது நம்ம வழக்கம் போல ஒரு விஷயம் எல்லாவற்றுக்காகவும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா என்கிறதான கொடிய இந்த வைரஸ் தொற்று வியாதினாலே தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் ஆண்டவரே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தான் இந்த நிலைமைகளை மாற செய்யும். எங்களை பிரதமர் மோடிக்காக ஜெபிக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ மாவட்ட ஆட்சியாளருக்காக ஜெபிக்கிறோம். இதில் பொறுப்படுத்தி பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரை கிருபையாக எங்களை நீர் பாதுகாத்து வருவதற்காக நன்றி. இந்த நோயின் தாக்கம் இனி பரவாதபடிக்கு ஆண்டவரே நீர் அதிலிருந்து தேசத்தையும் எங்களையும் ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பரவி சொல்லுகிற அந்த வேகத்தை, தாக்கத்தை மட்டுப்படுத்தி குறைத்து சீக்கிரமாக இதிலிருந்து ஆண்டவரே தேசத்தின் மக்கள் மீண்டும் எழும்பி வர உதவி செய்யுங்கப்பா.
நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது அதை செய்யுங்கப்பா. தேசத்தை சந்திக்கணும், எழுப்புதல் உருவாகணும், ஜனங்களை ரட்சிக்கணும், அறியாதவங்களை அறிந்து கொள்ளணும், எல்லாம் நல்ல காரியங்கள் தான். அவர்கள் விரைவாக இந்த காரியத்தை செய்யும். சீக்கிரமாக நீர் எங்களையும் ஜனங்களையும் சபை விசுவாசிகளையும் ஆண்டவரை இந்த சபையில் இருக்கிற அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காக ஊர் தாவே கிராமமாக ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கிராமத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே நம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே தொடர்ந்து நான் உங்களோடு 2 வாரங்களாக நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை, கொரோனா. இன்றைக்கு பிறக்கிற குழந்தை கூட அப்படிதான் கத்தும் போல இருக்குது. அந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் அதே பேச்சு, அதே மூச்சாக இருக்கிறது. செய்தித்தாளை எடுத்துக்கொண்டாலும், டிவியை திருப்பினாலும் 24 மணி நேரமும் அதை குறித்த பேச்சு தான். எங்கே போனாலும், வெளியிலே சென்றாலும் மக்களுடைய பேச்செல்லாம் இது இன்றைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா இந்த தேசத்தையே, இந்த நாட்டையே கலக்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இது பரவி எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே, இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு கடந்த 2 வாரங்களாக சோஷியல் டிஸ்டன்ஸ், லாக்டவுன், நம்ம தனிமைப்படுத்தப்படுவதும் தனித்து இருப்பதன் மூலமாகவும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களோடு கூட ஒப்பிட்டு ஒரு சில ஆலோசனைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி சொன்னார். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்ல முடியாது. இப்பொழுது நிலவி வருகிற அசாதாரணமான சூழ்நிலையிலே அந்த கொரோனாவை பற்றி நம்ம இன்னும் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க நீங்களும் அதே தான் சொல்கிறீங்களா? நான் அதை சொல்ல வரல. கொரோனாவுக்கும் நம்முடைய வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அதை சம்பந்தப்படுத்தி இந்த கொரோனாவை பற்றி நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு அதை சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த கொரோனா இன்றைக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வேதாகமத்திலே அநேக சம்பவங்கள் இதை உறுதிப்படுத்துவது போல எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த கொரோனாவையும் பைபிளையும் உங்களுக்கு சம்பந்தப்படுத்தி என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு பைபிள் சொல்லுது, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் சுருக்கமாக சொல்லி நான் விரைவாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த கொரோனானா என்ன என்று சொன்னால், அது ஒரு வகையான வைரஸ் குரூப். அதில் நிறைய விதங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் கொரோனா 19 சொல்கிறாங்க, 19. பொதுவாக இந்த விதமான கிருமிகள், இந்த விஷக்கிருமிகள், வைரஸ் என்பது வேட்டையாடுகிற காட்டு விலங்குகள் இருந்துதான் இவைகள்லாம் உற்பத்தி ஆகுமா. இந்த வைரஸ் எங்கேருந்து உருவாகும்னா, வேட்டையாடுகிற காட்டு விலங்குகள் இருந்து இது உருவாகிறதாம். பொதுவாகவே எல்லா விலங்கு இடத்திலுமே இது போல வைரஸ் கிருமிகள் எல்லா விலங்குகிட்டையும் இருக்கும். எல்லா மிருகத்திட்டையும் எல்லா விலங்குகிட்டையும் இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு 6 விலங்குகள் தான், ஒரு 6 விலங்குகள் மூலமாக மனிதனை கொல்லக்கூடிய வைரஸை அது பரப்புகிறது. எல்லா விலங்குகளும் இப்படி செய்யல. அந்த விலங்குகளுக்கு வைரஸ் வந்துன்னா அது அதோடு முடிஞ்சு போகிறது. ஆனால் சில விலங்குகளிடம் இருந்து இந்த வைரஸ் கிருமிகள் வெளியில வந்து மனிதனை தாக்குகிறதாம். 70% 70% புதுசாக இந்த தேசத்திலே நாம் பல வியாதிகள் வருவதை இப்போது நாம் சமீப காலமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வியாதிகள் அனைத்துமே இந்த காட்டு விலங்குகள் இருந்துதான் வருகிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வியாதி, இந்த கொள்ளை நோய் என்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. 2002ஆம் ஆண்டிலே சீனாவில் வௌவால் மூலமாக ஒரு விதமான வைரஸ் நோய் பரவிச்சு. அது சாக்ஸ் என்று சொல்லி
அதுக்கு அந்த வியாதிக்கு இப்போ எப்படி கொரோனா என்று சொன்னார்களோ அது போல அதுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். கிட்டத்தட்ட 650 பேருக்கு மேலே அதில் இறந்து போனார்கள். 2012ஆம் ஆண்டில் சவுதி அரேபியாவில் ஒரு விதமான வைரஸ் நோய் வந்து பரவி கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். இது எங்கிருந்து எதிலிருந்து வந்தது என்று சொன்னால் ஒட்டகத்திலிருந்து வந்ததாக சொல்லுகிறார்கள். ஏன் இது சொல்ல வருகிறேன்? இது போல இந்த காட்டு ஜீவராசிகள் விலங்குகளிடத்தில் அந்த வைரஸ்கள்லாம் பரவுகிறது, வெளிவருகிறது என்பதற்கான ஆதாரங்கள் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். சமீப காலங்களிலே நீங்கள் கேள்விப்பட்ட காரியம் என்ன? பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், மூளை காய்ச்சல், மர்ம காய்ச்சல், எய்ட்ஸ் என்று பல பாருங்க, எத்தனையோ இன்னும் நிறைய நமக்கு பேர் தெரியாத நிறைய வியாதிகள் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்று பேர்லையும் வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் பன்றி காய்ச்சல் பஞ்சத்தில் வருதா சொன்னாங்க, பறவை காய்ச்சல் பறவையிட்டிருந்து வந்ததுன்னு சொன்னாங்க, அதன் மூலமாக தான் பரவதா சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யோ ஆக மொத்தம் வைரஸ் வந்தது உண்மை, மனிதர்களை பாதித்தது உண்மை. ஆனால் அவையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆனால் இதுதான் அடங்காமல் ஆடிக்கிட்டு இருக்குது, எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்குது இந்த கொரோனா. நான் சொன்ன இந்த வைரஸ் எல்லாம் பாருங்க, எத்தனையோ தேசத்தில் வந்தது, நம்ம இந்தியாவிலையும் வந்தது. அந்த அளவுக்கு இவ்வளவோ பிரபலமாகலை, யாரையும் பரபரப்புக்கு உட்படுத்தலை. ஆனால் இந்த வியாதி உலகத்தையே கலங்க பண்ணிட்டு இருக்குது, இந்த உலகமே கலங்கிட்டு இருக்கிறது. கொஞ்சம் யோசிப்பாரு, இந்த கொரோனா என்கிறதான இந்த வைரஸ் எங்க எப்படி வந்தது என்று சொன்னால் 2019ஆம் ஆண்டில் சீனாவில் ஹவுஹானா என்கிற ஒரு மார்க்கெட் இருக்குதான். அந்த மார்க்கெட்டில் கடல் சார்ந்த விலங்குகள் ஜீவராசிகள் எல்லாம் விற்பனைக்கு வைத்திருப்பார்களாம். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுகிற ஒரு மார்க்கெட் அது. அதில் எல்லா விதமான விலங்குகளுடைய கறிகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்குமா. நமக்கெல்லாம் தெரிந்தது மீன் மார்க்கெட்டு, அதில் சிக்கன் இருக்கும், நாட்டுக்கோழி இருக்கும், ஆட்டுக்கறி இருக்கும், இறால் இருக்கும், மீன் இருக்கும். இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். சில நேரங்களில் நண்டு இருக்கும். இதை தாண்டி யாரும் எதுவும் பார்த்ததா எனக்கு தெரியல. கடல் சார்ந்த மீன்கள் இருக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் என்ன இருக்குன்ற நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா முகத்தை சுளிப்பீங்க. அங்கே எல்லா விதமான கறி விற்கும். மயில் கறி விற்கும், பள்ளி கறி விற்கும், எலி கறி, நரி கறி, ஓனாய் கறி, முதலை கறி, பாம்பு கறி, தேளு, பூரா, தவளை எல்லாம் கேட்கறதுக்கே சொல்கிறதுக்கே இருப்பாரு. மார்க்கெட்டில் என்ன விற்கிது பாருங்கள். நம்ம எங்கேயாவது இதெல்லாம் பார்த்தது உண்டா? இதெல்லாம் வந்து மிருக காட்சி ஸ்டைலும் அங்கே இங்கே தான் வைத்திருப்பாங்க பார்வைக்காக. ஆனால் சீனாவில் நான் சொன்ன அந்த மார்க்கெட்டில் இது போல கறிகள்லாம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்குமா. முழுசாகவும் இருக்கும், பீஸாகவும் இருக்கும். பாருங்க, என்ன சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்னா, சீனாவில் இந்த மார்க்கெட்ல இருந்து தான் இந்த வைரஸ் உருவானதான். இந்த மார்க்கெட்டில் பாம்பு கறினா ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம். யோசிச்சு பாருங்க, இந்த பாம்புல இருந்து தான், இந்த பாம்பு கறியில இருந்து தான் இந்த கொரோனா என்கிறதான வைரஸ் வந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த வைரஸினுடைய அறிகுறி என்ன என்று சொன்னால், இந்த வைரஸ் ஒரு மனுஷனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொன்னால் தும்மல், சளி இதெல்லாம் வரும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். சளி எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் தும்மல் வர்றது தான். ஆனால் இது என்ன செய்யுமா, இது நுரையீரலை பாதித்து மூச்சு திணறலை ஏற்படுத்தி மனிதனை ஒரேடியாக மடிய வைத்து விடும். சாதாரணமான கிருமிகள் கவனிங்க, இது வரைக்கும் நான் சொன்ன சில கிருமிகள்லாம் பாருங்க, வைரஸ் கிருமிகள்லாம் நீண்ட நேரம் அது உயிரோடு இருக்காது. எந்த கிருமியாக இருந்தாலும் உடனுக்குடனே சீக்கிரமாக அதெல்லாம் செத்துரும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் கிருமியினுடைய தன்மை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளியில் ஒரு தும்மல் மூலமாகவோ, சளியின் மூலமாகவோ, எச்சில் மூலமாக எங்கிருந்தோ அந்த கிருமி இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 5 நாள் வரைக்கும் அது உயிரோடு இருக்குமா.
மற்றதெல்லாம் வெளியில வந்தாலே ஒரு சில நிமிடங்களிலே அழிந்து விடும். எந்த கிருமியா இருந்தாலும் நான் சொன்ன பாருங்க, ஏகப்பட்ட கிருமிகள்லாம் வந்ததாக, வைரஸ் கிருமிகள்லாம். அந்த கிருமிகள்லாம் என்ன செய்யும்னா நீண்ட நேரம் இருக்காது. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா 5 நாள் வரைக்கும் இந்த கிருமிகள் சாகவே சாகாது, அது உயிரோடு இருக்கும். நமக்கு ஒரு தும்மல் வருதுன்னு சொன்னால், தும்மல் வந்த உடனே அதில் இருக்க அந்த எச்சில் தீவலையில் ஒருவேளை அந்த கிருமி இருக்குமானால், அதனால தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன், அந்த கிருமி ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் 5 நாள் இருக்கும். அதில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுடைய சளியிலையோ எச்சிலையோ வெளியில் வரும் பொழுதுலையோ தும்மும் போது இருமும் போது வரும் பொழுது 5 நாளைக்கு இருக்கும். சரி, இப்படி தும்மும் போது வெளியில் வந்து ஏதாவது ஒரே ஒரு சொட்டு ஒரு ட்ராப் வந்து தங்கிட்டா போதும். அதை யாராவது தவறுதெல்லாம் கை தவறாது இப்படி கையை இப்படி வைப்பாங்க. இப்படி கையை வைக்கும்போது அந்த அந்த வைரஸ் கிருமி அந்த விரலில் பட்டுரும். நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது தானே இது. இப்போ கையில் பட்ட உடனே நம்மளை அறியாமல் என்ன செய்யணும், இப்போ பார்த்தாலும் நம்ம இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், ஏதாவது செய்வோம், கண்ணை உருட்டோம், அப்படி தொடுவோம். இப்படி படும்போது இந்த விரலில் இருக்கிற இந்த வைரஸ் கிருமி ஆகப்பட்டது நம்முடைய மேலே உடம்புகளை போய் அங்கே அப்படியே உட்காந்துரும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ உள்ளே போயிடும். அதனால தான் கைகளை சுத்தமாக வைத்திருங்க, கையை அங்கங்கே கண்ணை தொடாதீங்க, வாயை தொடாது, மூக்கை தொடாதுன்னு சொல்கிறது காரணம் என்ன, இதுதான். இது வரைக்கும் நம்ம யாரும் பார்க்காதில்லை, எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கு, யாருக்கும் இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு சொன்னதில்லை. பாருங்கள், கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, தும்மக்கூடாது. ஒரு காலத்தில் யாராவது தும்முனா நல்ல சகுனம்னுவாங்க. நமக்கு கிடையாது, சகுனம் நமக்கு கிடையாது. உலகத்தை நான் சொல்கிறேன், உலகத்தார சொல்கிறேன். ஆண்டவர் அறியாத அவிசுவாசிகள் பேசிகிட்டு இருக்கும்போது தும்முனாக்கா அது ஒரு சகுனமாக. ஆனால் இன்றைக்கு யாராவது தும்முனா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இது கொரோனாவாக இருக்குமான்னு. நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு இருமல் தும்மல் வந்தால் கூட நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை எல்லாரும் மாதிரி பார்க்குறாங்க. நமக்கே ஒரு அச்சமாக தான் இருக்குது. சும்மா இருமல் வந்தாலும் கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வேதனையை, ஒரு விதமான ஒரு பாதிப்பை இந்த கொரோனா ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவில் நான் சொன்னேன், இந்த மிருகத்தினுடைய கறிகள் எல்லாம் விற்பனைக்கு இருப்பதாக சொன்னேன். அதில் இன்னொன்று சொல்லணும், குரங்கு இருக்குது பாருங்கள், குரங்கை உயிரோட அத்தோட உரிப்பாங்க. உண்மை சம்பவம் நான் சொல்கிறது, எல்லாம் எனக்கு தெரியாது, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரங்கை உயிரோட உரித்து அது மண்டையை உடைச்சி அது உள்ளே இருக்க மூளையை எடுத்து அதை அப்படியே சாப்பிடுவாங்களாம். அது வந்து நம்ம ஒன்று இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு வேக வச்சு அதெல்லாம் கிடையாது. அதை அப்படியே சாப்பிட்றதுனால என்னன்னா, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தை அவங்களுக்கு ஏதோ சரீரத்தை தருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் இன்றைக்கு வெளியில் வந்து கொண்டிருக்குது சீனாவை பற்றி. பாருங்க, என்ன சொல்ல வருகிறேன், இந்த கொரோனாவை பற்றி நான் பேசி கொண்டு வருகிறேன். இப்போ நான் வேதத்தோடு சில காரியங்களை சம்பந்தப்படுத்தி இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ கொரோனாவுக்கும் பைபிளுக்கு என்ன சம்பந்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? பூமியிலே காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியாக. இந்த பூமியில் இருக்கிற ஜனத்தொகையில் கால்வாசி பேர் 125% உள்ள ஜனங்களை அது கொன்று விடுமா. எதனால்? அங்கே பாருங்கள், திரும்பவும் நான் சொல்கிறேன், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிருகம், இந்த 4ம் சேர்ந்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 25% காற்பங்கு மக்களை அது கொன்றுவிடும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எவைகளால் என்று சொன்னால் பஞ்சம், பட்டயம், சாவு, அதில் கடைசியாக சொல்லப்பட்டது அந்த துஷ்ட மிருகம்.
மேல் சொன்ன இந்த சம்பவங்கள்லாம் இதற்கு முன்பு நடந்து விட்டது. பஞ்சம் வந்து விட்டது, பட்டயம் வந்து பட்டயம் என்று சொன்னால் யுத்தத்தில் நிறைய பேர் மடிந்தார்கள். இலங்கையில் பாருங்கள், தமிழர்கள் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. இலங்கையில் நாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுபோல் நிறைய தேசங்களில் அந்த உலக போர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு நடந்த யுத்தத்தினால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுபோல் பஞ்சத்தில் நிறைய பேர், நீங்களாம் உங்களுக்கு இங்கே தெரியாது, அங்கே இந்த ஆப்பிரிக்கா தேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பஞ்சம், பசி, பட்டினியில் நிறைய பேர் இறந்து போனதாக செய்தியில் வருது. நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனால் அதெல்லாம் உண்மை சம்பவங்கள். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இதில் இறுதியாக இங்கே சொல்லப்பட்டது நான் பார்க்கிறோம், பூமியின் துஷ்ட மிருகத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துஷ்ட மிருகம் என்றால் என்ன? இந்த துஷ்ட மிருகத்தினாலே மனுஷனுடைய உயிருக்கு சேதம் ஏற்படும். அப்போ மிருகத்தினால மனுஷர்கள் சாவார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு தான் நம்மளுடைய சொன்ன சைனாவில் அவங்க என்னென்னலாம் சாப்பிட்றாங்கன்னு சொன்ன பாருங்களா. இந்த மாதிரி அந்த துஷ்ட மிருகங்களை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்ததுனால அந்த மிருகத்தின் மூலமாக உண்டான அந்த வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் தான் இன்றைக்கு சீனாவிலிருந்து புறப்பட்டு அது அமெரிக்கா போய், லண்டன் போய், இத்தாலி போய், எல்லாம் எல்லா தேசங்களும் போய் இந்தியாவுக்கும் வந்துடுச்சு. எந்த இடத்தையும் அது விட்டு வைக்கவே இல்லை. இந்த வசனம் நிறைவேறுகிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், கேட்குறதுக்கே ஒரு வேடிக்கையாக அருவருப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், குரங்கு சாப்பிட்றாங்க. குரங்கு சாப்பிட்றதில்லை, எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன். எனவே ஆண்டவர் இதை குறித்து வேதாகமத்திலே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வேத புத்தகத்தில் லேவியராகமத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இவையெல்லாம் நம்முடைய நல்லதுக்காக தான் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை அநேகர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சமீப காலத்தில் சிலர் என்ன செய்கிறார்கள்னா, இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் இந்த மிருகங்களை கொன்று கறி சமைத்து காலங்கள் கடந்து போய் இப்போ நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா உசுரோடு சாப்பிட்றா. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நான் அங்கே இங்கொன்றுமா நான் பார்த்துருக்குறேன். நல்ல சைனாகாரம் தான், அப்படியே உயிரோடு அந்த பாம்பை எடுத்து உள்ளே விடுவான். யாராவது பார்த்துருக்கீங்களா? ஐயோ, அந்த மாதிரி காட்சிகள்லாம் இந்த யூடியூப்பில் வருதுங்க. அப்படியே பாம்பு வாய்க்குள்ளே விடுறான். நினச்சே பார்க்க முடியலைங்க, நினச்சே பார்க்க முடியலைங்க. எப்படி இருக்குது, நமக்கு அருவருப்பாக இருக்குது. பாம்பு எடுத்து வாய்க்குள்ளே விடுறது, தவளை எடுத்து வாய்க்குள்ளே போட்டு அப்படியே முழுங்குறான், தேல் எடுத்து முழுங்குறாங்க உயிரோட. நம்மளுக்குலாம் தேலுனாலும் பயப்படுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் பார்க்கல, எனக்கு ஒருத்தர் சொன்னார், தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார். என்ன சொன்னார்னா, குழந்தைங்க பிறந்த உடனே நம்மளாம் என்ன செய்வோம், குழந்தைக்கு பிஸ்கட்டு ஊட்டி விடுவோம், அப்புறம் லாக்டோஜனு என்னென்னமோ சொல்கிறாங்களே, அது இது, இட்லி, தோசை, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சாதம் அப்படி நம்ம ஊட்டி பிள்ளைங்களை சாப்பிட பழக்க வைக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம நாட்டில். என்ன, இட்லி, தோசை, பிஸ்கட்லாம் வெந்நீர்லேயே பாலில் நினச்சி பிள்ளைங்க கொஞ்சமாக. ஆனால் சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு தவளை, நம்ம தவக்கலைன்னு சொல்கிறோம், தவளை, தேரை, அதை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு அழுத்துறாங்க. அந்த பிள்ளை முழுங்க மாட்டானுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது நான் சொல்கிறது உண்மையான சம்பவம். என்ன பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க, பார்த்தவர் என்னட்ட ஒரு சொன்னாருங்க. இந்த தகவல்லாம் என்னிடத்துல ஒரு ஊழியர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிறந்த குழந்தையில் ஒரு வயசு 2 வயசு சின்ன பிள்ளைகளுக்கு நம்மெல்லாம் சாப்பாடு கொடுத்து பழக்கப்படுத்துகிறோம். அந்த நாட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, இப்பொழுதே நீ எல்லாம் சாப்பிட பழகணும். எப்படி, அது எப்படி பச்சையா, ஐயோ வேக வைத்து கூட இல்லைங்க, பச்சையாக எடுத்து வாய்க்குள்ளே வச்சு அழுத்துறாங்க. அந்த பிள்ளை துப்புது, திருப்பி வச்சு அழுத்துறாங்க. இதெல்லாம் யாரும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏன் இதை சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி நாம் அருவருக்கிறதான இந்த காரியங்கள்லாம் அவங்க ஒரு பெரிய ஒரு பெருமையாக உயர்வாக எண்ணிக்கொள்கிறாங்க. எதை, உசுரோடு ஒரு பாம்பை முழுங்கிறதும், உயிரோடு தவளை திங்கிறதும், ஏதோ ஒரு பெரிய இதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. நம்மளும் அதை வேடிக்கையை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எலி, தவளை, பாம்பு, பூரா, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ரத்தத்தோடு என்ன உயிரோடு சாப்பிட்றத அவங்க ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது.
சுத்தம் உள்ளது சுத்தம் இல்லாதது என்று ஆண்டவர் பிரித்து எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பைபிள் எழுதியிருக்கிற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மிருகத்தினுடைய விலங்கினுடைய இரத்தத்தை நாம் புசிக்கவே கூடாது. ரத்தத்தோடு புசிக்க கூடாது, ரத்தத்தையும் புசிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மிருகமா இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு சாப்பிடக்கூடாது. அதை கொன்று சமைத்து சாப்பிடலாம், புரியுதா? அதான் உயிரோடு சாப்பிட்றது தவறு, நம்பர் 1. அதே போல அந்த மிருகத்தை கொன்ற பிற்பாடு சில பேர் ஆட்டு ரத்தம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், இந்த மாதிரி சில இடத்துல ரத்தம் வாங்கி சாப்பிட்றாங்க. ரத்தத்தை புசிக்க கூடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு அதனுடைய காரண விளக்கம் புரியல, அது ஏதோ என்று சொல்லி அலட்சியப்படுத்தி விட்டு இது நல்லது என்று சொல்லி சிலர் என்ன செய்யறாங்க, அதை சாப்பிட்றாங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க காடையை உயிரோடு சாப்பிட்டதுனால என்ன? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்களேன். என்னாகமம் 11:33 பார்க்குறோம். அவங்க காடை மென்று தின்னு கொண்டிருக்கும் போதே அவங்க வாதை வந்து கத்தரவளை வாதித்தார் என்று எழுதியிருக்கு பாருங்க. என்ன? தங்கள் பற்கள் நடுவிலே இருக்கிற இறைச்சியை மென்று திங்க முன்னே மூண்டது வாதையினால் வாதித்தார். ஐயோ, இந்த ஜனங்க பண்ணின காரியத்தை பாருங்க. அதெல்லாம் நான் திரும்ப விரிவாக பார்ப்போம். எனவே ரத்தம் சாப்பிடுவது உடம்புக்கு கெடுதல். காரணம் என்ன? இந்த ரத்தத்தில் தான் கிருமிகள்லாம் இருக்கும். எந்த ரத்தமாக இருந்தாலும் சரி, மனுஷ ரத்தம். அதனால தான் இங்கே பாருங்க, நமக்கு ஏதாவது ஜுரமோ ஒரு வியாதின்னா ஏன் ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. எதுக்கு நம்மளோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க? அதில் இந்த கிருமிகள் இருக்கிறதா, வைரஸ் கிருமி இருக்கிறதா, எந்த ஒரு காரணமாக இருந்தாலும், டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பிளட்டை தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் என்ன? ரத்தத்தில் தான் கிருமிகள்லாம் கலந்துருக்கும், அதிகமாக இருக்கும். எனவே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரத்தத்தை புசிக்க கூடாது, ரத்தத்தோடையும் புசிக்க கூடாது, தனியா ரத்தத்தையும் புசிக்க கூடாது. காரணம், அதுல வைரஸ் கிருமிகள்லாம் இருக்கும். இதை நீங்க வேக வைத்து சாப்பிட்டாலும் கூட சில நேரங்களிலே அதை வேக வைத்து சாப்பிடும் பொழுது என்ன செய்யும்னா, ஒரு சில வைரஸ்கள் அந்த வெப்பத்திலேயே அழிஞ்சிடும். ஒரு சில, ஆனா ஒரு சிலது நீ என்னதான் வெந்தாலும் சரி, வேக வைத்தாலும் சரி, சாகாது. அதனால புரிஞ்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பொதுவாக எந்த ஒரு விலங்கினுடைய மிருகத்தினுடைய ரத்தத்தை புசிக்காதீங்க, ரத்தத்தோடையும் புசிக்காதீங்க. அதாவது என்ன? பச்சையா சாப்பிடக்கூடாது, உயிரோடு சாப்பிடக்கூடாது. அதுல அதிகமான கிருமிகள் இருக்கும். ஒரு சில கிருமிகள் அழிந்து போகும், ஒரு சில கிருமிகள் நீ என்னதான் நீ வேக வைத்தாலும் அது அழியவே அழியாது. லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போம். லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் 4வது முதலேந்தே கூட வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளையில் யாதொன்றை அறியாமையால் மீறி செய்யத்தகாது செய்து பாவத்துக்குட்பட்டால் அறிய வேண்டியதாவது. சாரி, லேவியராகவும் 11ஆம் அதிகாரம். அசை போடுகிறதுமானவைகளை எதை நாம் புசிக்கலாம் என்று இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுழம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதுக்கு விரிகுழம்பு இல்லாதபடியால் ஒட்டகரி சாப்பிட்றாங்க. பைபிளில் தெளிவாக இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கு என்னமோ மறந்து போச்சே, என்னது என்னமோ சொல்லுவாங்கள்ல, இந்த பக்ரீத் பண்டிகையெல்லாம் ஒட்டகம் தான் அது செய்வாங்க. சரி, போட்டு நமக்கு வேண்டதெல்லாம். ஒட்டகக்கறி நான் முன்பே சொன்ன, சவுதியில் இந்த ஒட்டகத்தின் மூலமாக தான் ஒரு வைரஸ் பரவி 800 பேர் இறந்தாங்க நான் சொன்னேன், பார்த்தீங்களா? அப்போ இது போல சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விலங்குகளை இன்றைக்கு சாப்பிட்றாங்க சில பேர். அடுத்தது, குழி முசலானது அசை போடுவதாக இருந்தாலும் அதற்கு விரிகுழம்பு இல்லை, அது உங்களுக்கு
அசுத்தமாக இருக்கும். முயலானது அசைப்போடுதா இருந்தாலும் இப்போ முயல் கறி சாப்பிடக்கூடாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். அடுத்தது பன்றி. பாருங்க, நீங்கள் நிறைய பேர் பன்றி கறி சாப்பிட்றாங்க, சாப்பிடக்கூடாது. பன்றியின் குழம்பு அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். அப்புறம் இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கும். அடுத்தது பாருங்க, நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். பாருங்க, ஆனா எதெல்லாம் புசிக்க கூடாது என்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருவருப்பாக இருக்க அவைகள் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களானால் தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாக இருக்க கடவுது. பறவைகள் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டிய யாதெனில் கழுகு, கருடம், கடலுறிஞ்சி, பருந்து, சகலவித வல்லூறு, சகலவித காகம், தீக்குருவி, கூகை, செம்பகமும், சகலவித டேகை, ஆந்த, நீர்க்காகம், கோட்டான், நாரையெல்லாம் சாப்பிடக்கூடாது. நாரை, கூழக்கடா, குருகும், கொக்குலாம் சாப்பிடக்கூடாது. கொக்கு, சகலவித ராஜாளி, புழுக்கொத்தி, வௌவால் இவைகளே. பறக்கிறவைகள் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாக இருப்பதாக. சரி, என்ன சொல்ல வரேன்? நான் சற்று முன்பு சொன்னேன், வௌவால் மூலமாக ஒரு வியாதி பரவச்சு, ஒட்டகத்தின் மூலமாக வந்ததாக நான் சொன்னேன். இப்போ பாம்பு மூலமாக வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சரியாக தான் இருக்கு. ஆண்டவர் பல 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே வேதத்திலே நமக்கு தெளிவாக எழுதி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, நம்மளாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்துட்டோங்க, அதெல்லாம் சாப்பிட்லாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொன்னார்னா எதையும் அவர் சரியாக தான் சொல்லுவார். அப்போ அவர் சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் மீறி இந்த மனுஷர்கள் செயல்பட்டதுனால தான் இப்படிப்பட்டதான கொடிய வியாதினால இன்றைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோமே, எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதோ இதெல்லாம் இன்னைக்கு அநேகர் சாப்பிட்றாங்க. இன்றைக்கு இந்த கொரோனா இன்றைக்கு ஏன் வந்ததுன்றது நமக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். எங்கேருந்து வந்தது, எதிலிருந்து வந்தது, எப்படி வந்தது, எதனால் வந்தது, இதனால தாங்க வந்துச்சு. அதனால இப்போ நாம் என்ன செய்யணும், ஒரு சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக அளவில் எல்லாருக்கும் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யணும், எப்பொழுதும் கையை கழுவ வேண்டும், உடலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். நல்ல விஷயம்தான் அது. ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் கை கழுவி சாப்பிட்றதும் கிடையாது, சாப்பிடும்போது ஜபம் பண்ணி சாப்பிட்றதும் கிடையாது, இதெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால் இப்போ என்ன ஆச்சு, திரும்ப நல்ல கையை கழுவணும், சுத்தமாக இருக்கணும் என்கிறதான ஒரு கட்டாயத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். பாருங்கள், இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கொரோனாவும் பைபிளுள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 46வது வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 46வது வசனம். உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். பாருங்க, என்னது, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது நமக்கு செய்தி மேலே செய்தி, நல்ல செய்தி வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த டெங்கு காய்ச்சல்னு எல்லாம் வந்து வீட்டில் கொட்டாஞ்சி இருக்குதா, டயர் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு வீடு வீடாக வந்து எல்லாரும் ஒரு அலசி டயர் இருக்குதா, அது இருக்குதான்னு சொல்லி சுத்தமாக இருக்குன்னு சொல்லி டெங்கு காய்ச்சல் எங்கும் பரவுது என்று சொல்லி நம்ம அறிவுறுத்தப்பட்டோம். அது கொஞ்சம் ஓஞ்சி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, பன்றி காய்ச்சல். ஊரில் இருக்க பன்றியெல்லாம் எல்லாம் கொன்று அழிச்சாங்க, பன்றியால் தான் வருது என்று சொல்லிட்டு அது விரோதமான ஒரு காய்ச்சல். என்ன சொல்ல, இது பேர் மாறி மாறி புதுசாக ஏதாவது ஒரு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இப்படி லேட்டஸ்டாக என்ன வந்திருக்குன்னா கொரோனா. இதற்கு முன்பு வந்தது கூட அந்த அளவுக்கு மனிதனை அது பாதிக்கவில்லை, ஆனால் இது உயிர்கொல்லியாக வந்திருக்கிறது. இது வந்ததுன்னா மனுஷனை ஒரேடியாக கொண்டுட்டு தான் போகும். அதனால தான் இன்றைக்கு உலகமே கலங்கி கொண்டிருக்கிறது.
உலகத்தையே அது கலக்கி கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். சங்காரம் வந்து விட்டது. எங்க பற்றாலும் கொரோனாவில் சங்காரம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. இதுக்கு எல்லாரும் பரிகாரம் தேடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல, மருந்து கண்டுபிடிக்க முடியல. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். பாருங்க, தினசரி இது அதிகரிக்கிறதுங்கிற ஒரு செய்தி தான் நம்ம கேட்கிறோமே தவிர எங்கேயும் குறைஞ்சதா இல்லை. தினசரி அது பாட்டு 1000 கணக்கில் எகிரிட்டே போகுது. அப்பொழுது ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும். ராஜா துக்கித்து கொண்டிருப்பான், பிரபுவை திகில் மூடிக்கொண்டிருக்கும். தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். சரி, ராஜா துக்கித்து கொண்டிருப்பான் போட்டு பார்த்தீங்களா? ஒவ்வொரு தேசத்தினுடைய தலைவர்கள் எல்லாம், அதிபர்கள் எல்லாம் என்ன செய்வது அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற. என்ன செய்துன்னு தெரியல, ஒன்றும் பண்ண முடியல. பிரதம மந்திரியிலிருந்து, முதலமைச்சரிலிருந்து, ஜனாதிபதியிலிருந்து ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள எல்லா தலைவர்களும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்துன்னு தெரியல, மருந்தாக கண்டுபிடிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் ஆகலை. இருக்க அதிகமாகிட்டு தான் போகுது. இது எங்கே தான் போய் முடியும்னு தெரியல. ஆனால் ஆண்டவரோட வசனம் நிறைவேறுது பார்த்தீங்களா? எல்லாரும் தூக்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதாவது இந்த கொரோனாவுக்கும் நம்முடைய பைபிளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதற்காக நான் இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சங்கீதம் 38:11 நீங்கள் வாசித்து பாருங்க. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். பார்த்தீங்களா? எங்கே போனாலும் கிட்ட வராது. எட்டு தள்ளி நில்லு. டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்க. கடைக்கு போனாலும் சரி, வீட்டில் வந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, தூரம் நில்லு, தள்ளி நில்லு, யாரும் கிட்ட வரக்கூடாது. பாருங்க, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு, நாம யாருக்காவது இப்படிக்கு கொரோனான்னு சொல்லிட்டா போதும், யாரும் நம்மட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, விலைக்கு போகிறாங்க. அதாவது இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். அப்போவே எழுதப்பட்டிருக்குது, அதே போல தான் இப்போ நடக்குது. இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இந்த வீட்டு பக்கமே யாரும் திரும்ப மாட்டாங்க, சீல் வச்சிடுறாங்க. யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. நல்லா இருக்கிறவங்களே போய் பார்க்காதீங்க, பேசாதீங்க, யாரோட நம்ம பழகக்கூடாதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் அவங்க வீட்டில் இருங்க, யாரோட நெருங்கி பழகாதீங்க, நெருங்கி பேசாதீங்க, கை கொடுக்காதீங்க, பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாதீங்க. வர இன்னும் கொஞ்ச நாளில் பஸ்ஸு விட போடுறாங்களாம். அது என்ன போட்டிருக்குது? ஆமாம், பக்கத்தில் உட்காரக்கூடாதான், தூரமாக தள்ளி உட்காந்து தான் பஸ்ஸெலாம் பிரயாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடைமுறை ஆகும்போது அது வேறு விஷயம். அதாவது நம்ம தூரப்படுத்துகிறதுக்காக சொல்கிறேன். எல்லாரும் விலகி தூரமாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று அங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஏசாயா 26:20 நான் பார்க்குறோம். ஏசாயா 26:20. நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, ஆமாம், நடக்க வேண்டியது நடக்குது, நடக்க வேண்டிய காரியம் நடந்துட்டு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன செய்யுங்க? உன்னுடைய வீட்டு அறைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளு. கர்த்தருடைய கோபம் தீர்ந்து போகிற வரைக்கும், இந்த வாதை நீங்கி போகிற வரைக்கும் ஒளிஞ்சு கொள்ளு, வீட்டை விட்டு வெளில வராத. எனவே இந்த ஒரு தனி மனிதனுடைய சுய கட்டுப்பாடு, சுய பாதுகாப்பு தான் நம்மை பாதுகாக்குமே தவிர வேற ஒன்றும் நம்மை பாதுகாக்காது. எனவே இந்த நாட்களிலே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு, இந்த அரசாங்கம் சொன்னது போல வேதாகமும் அதுதான் சொல்லுது, ஆண்டவரும் நமக்கு அதான் சொல்றாரு,
நம்மை பாதுகாத்து கொள்வது ஒன்றுதான் தீர்வு. கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கணும். எனவே இந்த சூழ்நிலையிலே என்ன சொல்கிறாங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள்? இதெல்லாம் பார்க்கும்போது, படிக்கும்போது, கேட்கும்போது எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு அதிகமான எண்ணிக்கையிலே மரண செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாரார் இந்த கொரோனா வந்ததுனால நல்லது தாங்க, நிறைய பேர் குடிக்காமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்களாம் ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டாங்க, இன்றைக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்ற நல்லது. இது நல்ல விஷயந்தான், வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்றாங்கன்றது உண்மைதான். ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேகர் சொல்றது என்ன தெரியுமா? அப்பா நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க, ரைட். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அல்லது ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளை இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறோம்? அநேகர் நினைக்கிறது என்ன, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார், எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கொரோனா என்கிறத ஒரு காரியம் நமக்கு ஒரு பெரிய அச்சத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயந்தீங்க சொன்னால் உங்களோட உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அப்போ துணிவாக இருக்கணும்னா நமக்கு தைரியம் இல்லையே, சரி கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு கர்த்தர் செய்வார் என்று சொன்னாலும் அப்படி நம்ம அலட்சியமாக இருக்கவும் முடியாது. கர்த்தர் நம்மை காக்கிறவர்ன்றது உண்மைதான். உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவர் ஒருவரால் தான் எந்த ஒரு மனிதனையும் காப்பாற்ற முடியும். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை உயிரோடு வச்சிருக்காருன்னா அது அவருடைய கிருபை. இனியும் அவர் வைக்க வேண்டும், வைத்திருப்பார். ஆனால் அவர் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றார் போல நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம இஷ்டப்படி இருந்துட்டு, இஷ்டப்படி வாழ்ந்துட்டு, இஷ்டப்படி எல்லாம் செய்துட்டு கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம் பாருங்க. யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தமாகவும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராது, எந்த ஒரு வியாதியும் வர பண்ண மாட்டேன்னு சொல்ற, ஆஹா சொல்லிருக்காரு தான், அதுக்கு மேலே உள்ளதையும் சேர்த்து இல்லையா படிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும், அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், அவருடைய கட்டளைகளுக்கு காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கணும், அவருடைய நியமங்கள் எல்லாவற்றையும் நம்ம கை கொண்டு அதன்படி நடக்கணும். அப்படிங்களா? செவி கொடுத்து அவருடைய நியமங்களை எல்லாம் கை கொண்டால், இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சு அதன்படி நீங்கள் நடந்தால் வாழ்ந்தால் கர்த்தர் உனக்கு ஒரு வியாதியும் வர பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. தவிர நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, எப்படி வேணாலும் இருந்துக்க, அதெல்லாம் நான் ஒன்றும் உனக்கு வராதுன்னு என்று ஆண்டவர் சொல்லவே இல்லையே. இன்றைக்கு அநேகர் அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. எல்லாம் கர்த்தர் இருக்காரு, நான் சொல்ற கர்த்தர் இருக்காரு தான். எல்லாம் இல்லை கர்த்தர் பார்த்துப்பார், நான் சொல்ற கர்த்தர் பார்த்துப்பார் தான். ஆனால் யாரை பார்த்துப்பார்? அதில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. எனவே இதுவரை ஆண்டவர் நம்ம காத்திருக்கலாம், அது வேற விஷயம். கர்த்தருடைய முழுமையான பாதுகாப்புக்குள்ளே நம்ம வரணும்னு சொன்னா அப்படி ஆளுகைக்குள்ளே நம்ம வரணும். அவருடைய ஆளுகைக்கு நம்ம வரணும்னு சொன்னா நம்ம முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றாங்க எல்லாரும், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன் ஜெபம் பண்ணணும் தான், ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம்தான். ஜெபம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆனால் வெறும் ஒரு ஜெபம் மட்டும் ஒரு விசுவாசியை பாதுகாக்காது. வெறும் ஜெபம், அக்கிரம சிந்தை உள்ளோட ஜெபத்தை ஆண்டு கேட்க மாட்டார். பைபிள் இருக்குது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனால் தேவன் எனக்கு செவி கொடார், வசனம் அப்படி இருக்குது. எனவே நம்முடைய உள்ளத்திலே அக்கிரமங்களையும் பாவங்களையும் என்ன திரளான காரியங்களையும் வைத்துக்கொண்டு நம்ம என்னதான் 3.25 நாள் ஜெபம் பண்ணாலும் சரி, நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் சரி, தலைகீழ் நின்று ஜெபம் பண்ணாலும் சரி, நீ 24 மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் சரி, அதுக்கு ஒரு பலன் நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சில நினைக்கிறார்கள் ஜெபம் பண்ணினால் கிடைக்கும் என்று. நான் திரும்பியும் சொல்றேன், ஜெபம் பண்ணினால் கிடைக்கும் தான்.
ஆனால் அந்த ஜெபம் பண்ணுவதற்கு ஏற்றாற் போல நம்முடைய ஜீவியமும் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார், எப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்பார், நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி போட்டிருக்குது இல்லைங்களா? இப்போ நிறைய காரியங்கள் கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார். யார் வேணாலும் ஜெபம் பண்ணுவாங்க, யார் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். புரியுதுங்களா? அதனால நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம்தான். நம்ம ஜெபம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு ஏற்ற கிரியை இருக்கணும், செயல்பாடுகள் இருக்கணும், கீழ்ப்படுதல் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், அந்த சத்தியத்தை நம்ம கை கொண்டிருக்கணும், அவருடைய கற்பனைகளை கட்டளை கை கொண்டிருந்து நம்ம ஜெபித்தா கேட்பார். இன்றைக்கு இந்த காரியத்தை யாரும் சொல்றதில்லை. எதை எடுத்தாலும் உடனே ஜெபம் பண்ணுங்கன்னு உடனே ஒரு கும்பலை கொட்டிக்க வேண்டியது, எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியது, உடனே நான் அந்த ஜெபத்தில் உட்கார வேண்டியது, உடனே ஜெபம் பண்ணிட்டா பார்த்துப்பாரு என்னத்தை பார்த்துப்பாரு. கர்த்தருடைய பாதுகாப்புக்கு கேரண்டி கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நியமங்களை கற்பனைகளை நம் கை கொண்டு நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? எனவே ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபித்தால் மட்டும் போதாது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக நம்ம வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய மனதை இருதயத்தை. அப்போதான் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குமே தவிர வெறுமனே நம்ம ஜெபிப்பதனாலேயோ அல்லது வெறுமனே நம்ம கிறிஸ்துவை அறிந்திருப்பதனாலேயோ ஒன்று நமக்கு நிகழ்ந்து விடாது. பாருங்க, கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த நடக்கிற இந்த சம்பவத்தினால இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொள்வதாக நம்ம சொல்றோம். பாருங்க, அவர்கள் அறியாமல் இருப்பதனால அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இப்போதான் ஆண்டவரை அறிந்துக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் அழிந்து வைத்திருக்கிறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி இப்போ கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அவர்களைப் போலவே வாழுகிறோம், அவர்களைப் போலவே நடக்கிறோம், அவர்களைப் போலவே பேசுகிறோம், அவர்களைப் போலவே செயல்படுகிறோம். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், இயேசு என்று சொல்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இவ்வளவுதான். அவர்கள் வேறு ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள், அவர்களுக்கு இந்த வழிபாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நடவடிக்கைகளை பார்க்கும்போது, நடக்கைகளை பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடுகள் பார்த்தா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. சண்டை போடுறதுல உங்களை யாரும் மிஞ்ச முடியாது, வம்பு வழக்கில் போய் நிறதுல உங்களை யாரும் மிஞ்ச முடியாது. ரெண்டும் சரிசமமாக தான் இருக்குது. அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் ஆண்டவரை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். வாய்க்கு கெட்ட வார்த்தை பேசுவதும் சரி, சண்டை போடுவதும் சரி, கோபம், வைராக்கியம், பிடிவாதம், வீம்பு, பெருமை, பொறாமை, கசப்பு, வைராக்கியம், இது போல காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்து அறிந்தவர்களிடத்திலும் இருக்கிறது, கிறிஸ்துவை அறியாதவங்கள்ட்டையும் இருக்குது. இரண்டு பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. பேர் வேணா நாம மாற்றி வைத்துக் கொள்ளலாம், பெஞ்சமின் என்று சொல்லி, அவன் என்று பெரிய சாமி என்று இருக்கலாம், வேற ஒரு வித்தியாசமே இல்லையே. இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. நாம் இங்க வாசிச்சோம், என்ன கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்றாரு. யாத்திராகமம் 23:25 கூட நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 23:25. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எல்லாம் நல்ல ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ யாருக்கு ஆண்டவர் வியாதி விலக்குவார்? அவரை சேவிக்கணும், அவரை வணங்கணும், அவரை பின்பற்றணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம், இஷ்டத்துக்கு இருப்போம். ஆனால் இயேசு எல்லாம் நம்ம செஞ்சோம், இயேசுன்னு மட்டும் சொல்லிட்டா மட்டும் போதும், இயேசுன்னு ஜெபம் பண்ணால் போதும், எல்லாம் செஞ்சிருவோம்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. அதனால் நம்ம ஜெபம் முக்கியம்தான். ஆனால் வெறும் ஜெபம் மட்டும் ஒரு மனிதனை மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் அர்ப்பணிப்பு இல்லாத, விட்டு கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல் இல்லாத சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. அதாவது அவர்கள், இந்த ஜனங்கள் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அப்படி இருதயமோ அப்படின்னு சொல்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ வாயால் அனுப்புறது, அப்படியே ஆண்டவரே இந்தியாவை சந்தி, ஆண்டவரே ஆப்பிரிக்காவை சந்தியா, அமெரிக்காவை சந்தியா, ஆண்டவரே இந்த மாதிரி அங்கே சந்தி இங்கே சந்தின்னா இவங்க யாரையும் சந்திக்கிறதுக்கு இல்லை, இவங்க சந்தியில் தான் நிற்கணும். ஜபம் ரொம்ப பாரத்தோட ஜபம், ஆண்டவரே இவங்களை ரட்சி ஆண்டவரே அப்படிங்க ஆண்டுன்னு முழங்கதெல்லாம் பெரிய முழக்கமாக தான் இருக்கும். நம்ம பார்ப்போம், டே அப்போ என்ன ஆத்மா பாரம், என்ன தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்கன்னு. ஆனால் இவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்ல பாருங்க, என்னுடைய இருதயமும் எனக்கு தூரமாக இருக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே வைராக்கியம் இருக்கும், கசப்பு இருக்கும், விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது, மன்னிக்கிற தன்மை இருக்காது, தாழ்ந்து போகணும்னு ஒரு தாழ்மை இருக்காது, ஒரு பொறுமை இருக்காது, ஒரு சகிப்பு தன்மை இருக்காது, எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் ஜபம் பேச்சு மட்டும் வெள்ளையாக இருக்கும், வெண்ணெய் மாதிரி இருக்கும். என்ன பிரயோஜனம்? கர்த்தர் இதெல்லாம் பார்த்து மயங்கிடலாம். ஒரு நாம மயங்கிடலாம். ஆஹா
ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்களா, ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க என்று சொல்லி நாம் நினைக்கலாம் வேண்டுமானால். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை மாறணும். இப்போ இந்த இடைப்பட்ட இந்த நாட்களிலே, இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, விசுவாசிகளாக இருக்கிற தேவனுடைய அறிந்திருக்கிறேன்னு சொல்கிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், உங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய ஜீவி ஆண்டுக்கு முன்பாக சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். நம்ம சரியாக இருக்கிறோமா எல்லா விஷயம் நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இந்த நாட்களில் நம்ம செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் ஆண்டு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இது எச்சரிப்பின் காலம். இது ஆண்டவர் இயேசுடைய வருகையின் காலத்தில் வாழ்ந்து கொள்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தை வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். சில வசனங்கள் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். அந்த வார்த்தை நிறைவேறுற காலத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் இதோட முடிஞ்சிருமா, இன்னும் இருக்குமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பைபிள் எழுதப்படுற வசனம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் சாட்சியாக இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்கணும். விழித்திருந்து ஜெபியுங்கள். நாம் விழிப்பாக இருக்கிறோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் விலகி, இந்த பாவங்களுக்கெல்லாம் விலகி, அசுத்தத்துக்கு விலகி, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்மை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம இருக்கோம். எனவே நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம விலகி இருங்க, தனித்திருங்க, வீட்டில் இருங்கன்னு சொல்கிறது மாதிரி நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். வெறும் ஜெபம் அல்ல, விழிப்பாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து ஜெபித்து இதிலிருந்து நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் நாம் பாதுகாக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தைகளை நாம் பற்றி பிடித்து கொண்டால் மட்டும் போதாது. வாக்கு தத்தமாக நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி ஆறுதலாக சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 41:3, சங்கீதம் 41:3 ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார் பாருங்க. எனவே இந்த வசனத்தை எல்லாம் நம்ம மனதில் வைத்து நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தை படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஆண்டவர்ல நல்ல வார்த்தையை நம்ம எழுதியிருக்கிறார். எனவே கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் வியாதியை உங்களுக்கு நீக்குவார். யாக்கோபு 5:14 நான் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவன் வந்து எண்ணெய் பூசி அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் பாவங்களை அவனை ஆண்டவர் மன்னிப்பார், வியாதி அவனை விட்டு விலக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். சங்கீதம் 91 அதிகாரம் முழுசும் நம்ம படிக்கலாம். ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் மனதில் கொள்வோம். 10ஆம் வசனத்தை பார்க்குறோம். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எனவே இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் இதை மாத்திரம் நம்ம வைத்து ஜெபித்தால் போதாது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். சுய பரிசோதனை செய்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நம்ம சரியாக இருக்கிறோமா என்று சீர்தூக்கி பாருங்கள். சரியில்லாத காரியத்தை சரிப்படுத்துங்க. சீர்பொருந்த வேண்டிய காரியங்களை சீர்பொருந்துங்க. யாரோட ஒப்புரவாகணும், யாரை மன்னிக்கணும், யாரோட சரி பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம சரி செய்யப்படலை என்று சொன்னால் ஆண்டோட பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அவருடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே நம்ம வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுவரை எப்படி வேண்டுமென்னாலும் நாம் இருந்திருக்கலாம். இனி இந்த நாட்களிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுவோம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையிலே, விசுவாசிகள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே, அல்லது அக்கம் பக்கத்திலே, உறவினர்கள் மத்தியிலே, இந்த சமுதாயத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முன்மாதிரியாக இருக்கிறோமா? எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கிறோமா? நேசிக்கிறோமா? மன்னிக்கிறோமா? நம்முடைய மனசில், உள்ளத்தில் இன்னும் அதிகமான கசப்பு, வெறுப்பு, காயங்களை வைத்து கொண்டிருக்கிறோமா? எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். நம்ம ஆராய்ந்து பார்த்து எல்லாத்தையும் அகற்றி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை நமக்கு வளமாகும். எனவே அந்த ஒரு தருணத்துக்காக தான் ஆண்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு இந்த விதமான பாதிப்பு இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். இதில் நம்ம சரி செய்து கொண்டிருந்தால் நாம் தப்பிப்போம். இதிலேயே நம்ம சரி செய்ய முடியாதபடிக்கு அலட்சியம் காட்டுவோம் என்று சொன்னால் ஆண்டோடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயமற்றதாக போய்விடும். எனவே நான் உங்களை பயமுறுத்தி நான் சொல்லலை, எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் என்றுக்காக சொல்கிறேன். எச்சரிக்கையாக இருப்போம், விழிப்பாக இருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபிப்போம்,
ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம், நமக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord Jesus. Hallelujah. Praise the Lord Jesus. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறைகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறைகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடந்து வருகிறதான இந்த வைரஸ் கிருமி மூலமாக இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான பாதிப்புகளையும் ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியானவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட காரியங்களை நீர் எச்சரிக்கையாக எழுதி வைத்திருந்த சம்பவங்களையும் நாங்கள் நினைவு கூறும்படியான ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பை இன்றைக்கு தந்தீர். நாங்கள் வேதத்திலிருந்து அதை நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். ஆம் தகப்பனே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தை ஒரு நாள் ஒருபோது ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீர் எங்களுடைய நன்மைக்காகவே நல்லதுக்காகவே இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறேன் என்று நாங்கள் அறிகிறோம். அநேக ஜனங்கள் இதை கேளாமல், கவனியாமல், கீழ்ப்படியாமல், அலட்சியம் பண்ணதுனால, ஆண்டவர் இஷ்டத்துக்கு அவர் வாழ்ந்ததுனால, இஷ்டம் போல அநேக காரியங்கள் நீர் அருவருத்து ஒதுக்கி தள்ளன அந்த ஆண்டவருடைய உணவுகளை அவர்கள் கை கொண்டதுனால, அந்த உணவு முறைகளை கை கொண்டதுனால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு சாபம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலாயிலும் இதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் இந்த காரியத்தை உணர்ந்து, அறிந்து, புரிந்து, ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உமக்கென்று வாழும்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக முழுமையாக உமக்கு தத்தம் செய்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒரு தாழ்மையின் சிந்தையோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. இஷ்டப்படி வாழாதபடி கத்தாப்பை உங்களுடைய வசனத்தை கை கொண்டு வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களிலே உமக்கு பயந்து நடக்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை கை கொண்டு நடக்க, சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க, பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. சபையை பரிசுத்தப்படுத்தும், அனைவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். வார்த்தை வசனத்தை கேட்ட அனைவரையும் நீ பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியான வழி நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த பாதிப்புகள் குறைய வேண்டுமே, சீக்கிரமாக நீங்க வேண்டுமே, இந்த ஜனத்தை நீ சந்திக்க வேண்டுமே, ரட்சிக்க வேண்டுமே, பாதுகாக்க வேண்டுமே. உமக்கு ஸ்தோத்திரம்
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆசியாவுக்காக ஜெபிக்கிறோம். இத்தாலிக்காக, இங்கிலாந்துக்காக, பிரிட்டனுக்காக ஜெபிக்கிறோம். ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சவுதிக்காக, மஸ்கட்டுக்காக, குவைத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரான்ஸ் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல், பாலஸ்தீன எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தான் அந்த தேசங்களெல்லாம் நீர் பாதுகாக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் ஜனங்களையும் விசுவாசி குடும்பங்களையும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் தாமே நீ பாதுகாப்பீராக. நம்ம ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வாது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திற்கான வேத பகுதியில் லேவியராகமும் 11ஆம் அதிகாரம், லேவியராகமும் 11ஆம் அதிகாரம் இந்த வாரத்திற்கான வேத வாசிப்பாக நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். மீண்டுமாக நாம் சந்திப்போம். ஆமாம்.